இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் நமக்கு முக்கியம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன என்பதுதான் நாம் பார்க்கின்றோம். பொதுவாக நாம் நினைக்கின்றோம், நாம் செய்கின்ற புண்ணியங்களினாலே, நாம் செய்கின்ற தான தர்மங்களினாலே நமக்கு மோட்சம் கிடைத்துவிடும், நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கின்றோம். அது அப்படி நமக்கு கிடைப்பது இல்லை. ஏனென்றால் நாம் செய்கின்ற தான தர்மங்கள் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்வதில்லை. ஏனென்றால் நாம் பிறக்கின்ற பொழுது பாவிகளாக பிறக்கின்றோம். முன்பு ஆண்டவர் மனிதனை பூமியில் படைத்த பொழுது பாவம் இல்லாமல் பூமியை படைத்தார். ஆனால் பாவத்தின் ஒரு ஊடுருவலாலே சத்துருவானவன் சாத்தானானவன் மனிதன் மத்தியிலே ஆதி பிதாவாகிய முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்தபடினாலே மனுக்குலம் மரணம் என்ற ஒன்றை சந்தித்தது. அப்படியாக இந்த மரணத்தை சந்தித்ததினாலே தொடர்ந்து மனித வாழ்க்கை பாவத்திலே மூழ்கிக் கொண்டே இருக்கின்றது. அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் நாம் செய்து வருகின்றோம். ஆனால் அந்த முயற்சிகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு யாரும் வரவில்லை. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படி என்றால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படி சிந்தப்படுகின்ற ரத்தமானது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நாம் பலி கொடுக்கின்ற ஆடுகள் அப்படிப்பட்ட ரத்தத்தை பரிசுத்தமாக இருக்கிறதா என்றால் கிடையாது. ஆனாலும் கூட பழைய ஏற்பாடு காலத்திலே அநேக ஆடுகள் பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆடுகள் மாடுகள் பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நமக்காக ஒருவர் பலியாக போகிறார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் கிருபாதர பலியாக தன் ரத்தத்தை சிந்தப் போகிறார் என்ற ஒரு அடையாளமாக அவைகள் பலி செலுத்தப்பட்டன. அந்த பலியினுடைய நிறைவேறுதலாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம் வாசித்த வசனத்தின்படி இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று பார்க்கின்றோம். அப்போ எல்லா மனிதனுக்கும் பாவம் வந்தது எதன் மூலமாக? ஒரு மனிதன் செய்த பாவத்தினாலே. அதனாலே ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டுவிடாமல் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய பேரன்பின் நிமித்தமாக நமக்காக இந்த பூமியிலே அவர் மனிதனாக பிறந்தார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் வந்தார் என்றால், நாம் பாவிகளாக இருக்கும் போது அவர் நம்மை தேடி வந்தார். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறைத்தார். பாருங்கள், நாம் அக்கிரமக்காரருக்காக நம்ம ஆண்டவர் மறைத்திருக்கிறார். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். பொதுவாக நாம் நல்லவர்கள் மேல், நமக்கு பிரியமானவர்கள் மேல் அன்பு செலுத்துவோம். உயிரை கொடுக்கும் என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் ஒரு சில நேரங்களில் நல்லவர்களுக்காக உயிரை கொடுக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவர் பாருங்கள், நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பின் நிமித்தமாக நாம் பாவிகளாக இருக்கும் போதே பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து நாம் வாழ்கின்ற பொழுது கூட தேவன் நம்மை மீட்கும்படியாக தம்முடைய உயிரை கொடுத்திருக்கிறார். உதாரணமாக, நாம் ஒரு தவறு செய்துவிட்டோம். அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் கடவுள் நம்முடைய பாவத்திற்காக, நாம் செய்த தவறுக்காக தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகையினால இயேசு கிறிஸ்து ஏன் முக்கியம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய பாவத்திற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் நம்முடைய நற்காரியங்களாலோ நம்முடைய தான தர்மங்களாலோ நீதிமான்களாக்கப்படவில்லை. நாம் விசுவாசத்தினாலே, என்ன விசுவாசம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே பிறந்து தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார், நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம்.
நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவமன்னிப்பை பெற்றுத் தந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருந்தாலே கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் பிதாவினிடத்தில் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால், அந்த மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஆள் வேண்டும். அப்படி பரிந்து பேசக்கூடிய ஆள் யார் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஏன் முக்கியம்? ஏன் இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு தூரம் மக்கள் சொல்கிறார்கள் என்றால், அதுதான் காரணம். மனுக்குலத்தை மீட்க வந்த ஒரே இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் பிதாவினிடத்தில் அந்த பரலோகத்திற்கு, அந்த மோட்சத்திற்கு நாம் செல்ல முடியும். அப்படி இல்லாத பட்சத்திலே நமக்கு அந்த மோட்சம் என்பது இல்லாத சூழ்நிலை அறிகிறது. ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்காக மரித்த ஒரே கிருபாதன பலி அவர் மாத்திரமே. நாம் பாவிகளாக இருக்கையிலே நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் நம் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை உணரவும் நாம் ஒரு திருக்குறள் கூட வாசிப்போம். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வுள்ளை செய் நன்றி கொன்ற மகற்கு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நாம் ஒருவர் செய்த ஒரு சிறிய உதவியை கூட நாம் என்ன செய்வோம்? மறக்கக்கூடாது என்று சொல்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த மோட்சத்திற்கு நாம் பயணிப்போம். அந்த என்றென்றும் சாகாமல் மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.